Hi partner, welcome to our channel Learn and Rise with Alisodesa. இப்போ இதே எக்ஸசைஸில் அப்ளிகேஷன் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும் கவனமாக செய்யணும். அடுத்ததெல்லாம் ஈஸி. அடுத்து என்னது? கால், டியூ, ரிசீவ்டு. அது பேசிக் என்ட்ரி. அதே போல அலாட்மெண்ட், டியூ, ரிசீவ்டு. பேசிக் என்ட்ரி எழுதிட்டோம்னா அமௌண்ட் எவ்வளவு ஆல்ரெடி ரிசீவ்டு இருக்கா அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவோம். இப்போ பாரு, அப்போ பேசிக் என்ட்ரிஸ் இதுதான். இப்போ அமௌண்ட்டை ஃபில் பண்ணுவோம். முதல்ல ஷேர் அலாட்மெண்ட்டை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் டியூ. எவ்வளவு ஷேர் அலாட் பண்ணியிருக்கோமோ அதுக்குத்தான் நமக்கு பணம் வரணும். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் இன்ட்டு அலாட்மெண்ட் மணி பெர் ஷேர். இது அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் எழுத வேண்டியது. இந்த அலாட்மெண்ட் பணத்தோடையே பெரும்பாலும் பிரீமியமும் சேர்த்து ரிசீவ் பண்ணுவாங்க. அதனால் செக்யூரிட்டி பிரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எழுதும்போது அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டடுக்கும் ஒரு ஷேருக்கு எவ்வளவு பிரீமியம் கொடுத்துருக்காங்களோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியது. அந்த பிரீமியம் போக அலாட்மெண்ட் மணியில் பேலன்ஸ் எவ்வளவோ அதை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எழுதிட வேண்டியது. இது ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் டியூ. இப்போ இது எல்லாமே முழுசு அலாட்மெண்ட் டியூ. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட், ஷேர் கேபிட்டல் 3 rupees, பிரீமியம் 2 rupees, அப்போ அலாட்மெண்ட் 5 rupees. டோட்டலாக எவ்வளவு ஷேர் அலாட் பண்ணியிருக்கோம்? 10,000 சேர்த்து இஷ்யூடு 10,000 தான் அலாட்டட். அப்போ அந்த 10,000 தான் டியூ. அப்போ 10,000 இன்ட்டு 5 50,000. அது இது 30,000 20,000. இது டியூ. டியூன்னு சொல்லும்போது வர வேண்டிய பணம்னு கணக்கு எழுதுகிறோம். ரிசீவ் பண்ணும்போது ரிசீவ் பண்ணிடணும்னு சொல்ல முடியாது. அப்போ அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட். இதை எவ்வளவு எழுதணும்? அலாட்மெண்ட் டியூன்னு சொல்லி இங்கே எவ்வளவு டெபிட் எழுதியிருக்கோமோ அந்த அமௌண்ட்லேருந்து ஏற்கனவே ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணி அப்ளிகேஷன் மணிலேருந்து அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதை கழிச்சிடணும். அதே நேரத்தில் அலாட்மெண்ட் மணி ஏதாவது ஷேருக்கு வராமல் இருந்தால் அரியர்ஸு அதையும் கழித்து பேலன்ஸை எழுதிடணும். சில நேரங்களில் கம்பெனி கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட்டை பேங்க்குக்கு பக்கத்தில் டெபிட் எழுதிட வேண்டியது. அப்போ அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிரும். ஏற்கனவே அப்ளிகேஷனோட ஏதாவது பணம் வந்திருக்கா? இருக்கு. 12,000 ஷேர்ஸுக்கு 2,000 ப்ரோரேட் அலாட்மெண்ட் பண்ணால் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா பணம் 10,000 அலாட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அப்போ 50,000 வர வேண்டியதில் 10,000 already adjusted from application. Then bank account debit to equity share allotment account 40,000. அடுத்து ஃபர்ஸ்ட் கால் டியூ சொல்லும்போது சிம்பிள் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளவு ஃபர்ஸ்ட் கால்? ஒரு ஷேருக்கு 3 rupees, 10,000 அலாட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 30,000. இந்த 30,000 வர வேண்டியதில் ஏற்கனவே ரிசீவ் பண்ணி வச்சுருக்கோமா? அப்ளிகேஷன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 10,000. ஆனால் இந்த 2,000 ஷேர்ஸுக்கு ஃபஸ்ட்டு கால் 3 rupees தான். அப்போது அந்த 3 rupeesனா 6,000 மட்டும் ஃபஸ்ட்டு கால், 4,000 செகண்ட் கால். அப்போ இதில் இந்த 6,000 ஏற்கனவே கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வச்சுருந்தோம். அந்த அக்கௌண்ட்டை இங்கே டெபிட் எழுதணும். இது முக்கியமான வேர்டு. எவ்வளவு? அந்த 2,000க்குரியது
3 rupees வீதம் 6,000, வர வேண்டியது 30,000ல் 6,000 ஆல்ரெடி ரிசீவ்டு, அப்போ பேலன்ஸ் 24,000 பேங்க் அக்கௌண்ட் டெபிட். அதே போலவே செகண்ட் அண்ட் ஃபைனல் காலில் 2 rupees ஈச்னா 10,000 ஷேர்ஸுக்கு 20,000 ரிசீவ் பண்ண வேண்டியது ஆல்ரெடி ரிசீவ்டில் 6,000 ஃபஸ்ட் கால் போயிடுச்சு, பேலன்ஸ் 4,000. தட் இஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்டில் கிரெடிட்டில் எழுதியிருந்தோம் அங்கே, இப்போ அதை டெபிட் கொடுத்துட்றோம். எவ்வளவு? 4,000, பேலன்ஸு 16,000 கேஷ் ரிசீவ்டு. அப்போ கணக்கு பிடிச்சிருச்சு. அப்போ அந்த அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் கவனமாக அந்த அலாட்மெண்ட் டயத்தில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா அடுத்ததெல்லாம் ஈஸி. இப்போ இதில் கால்ஸின் அரியர்ஸ் வரலாமா? வரலாம். கால்ஸின் அரியர்ஸ் இருந்தால் என்ன செய்கிறது? ஃபர்ஃபிட் பண்ணலாம். கம் டு நெக்ஸ்ட் எபிசோட். I like you, partner.